கேள்வி என்ன? எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களால முடியல. நான் பண்ணுனா கில்ட்டி ஃபீலிங் போயிடுறாங்க. சரி, அவங்கள பண்ண விட்டா பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்துல நான் கஷ்டப்படுறேன். என்னடா பண்ணவும் விடாம பண்ணவும் செய்யாம நம்மளை போட்டு குழப்பி கொள்றாங்களே அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல இருந்து நான் விடுபடுவது எப்படி? அதான் கேள்வி. இதுல நான் வேற அம்மாவை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன், அவங்க இப்படிதான் இருந்தாலும் என்னால கையாள முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப தெளிவா வந்தது. ரெண்டு பதில். ஒரு பதில், அவர்களால் முடிந்ததை செய்ய விட்டு விடுவேன், அதை செய்யும் அவர்களோடு சேர்த்து நானும் செய்வேன் அப்படின்னு ஒரு பதில். புரிதல்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்லப்பட்டது. அங்கதான் நம்ம புரிதல்னா என்னன்னு சொன்னா மெர்ஜாருன்னு, அம்மாவோட தீன்ல கரைகிறதுக்கு பேர் தான் புரிதல். தண்ணிக்குள்ள கல்லை போட்டோம்னா கல்லு தண்ணியில கரையாம நிற்கும். அப்போ அந்த லிக்விடிட்டிய இந்த கல்லுங்கிற இந்த சலிடிட்டி தெரியாது எப்படி இருக்கும். அதே உப்பு, அந்த கல்லு வந்து உப்பு கல்லு போட்டோம்னா அது கல்லுதான், ஆனா அது லிக்விட புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா அது லிக்விடா மாறிடுச்சு. அப்போ கரைவதுதான் புரிதலுக்கு முக்கியத்துவமே தவிர, நீ கரையாம நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலே நீ புரிந்தது ஆகாது. அதுதான் டீம் லீடர்கிட்ட கரையணும், பொண்ணுகிட்ட கரையணும். கல்லாவே இருந்துகிட்டு நான் கரையில எங்கிட்டு புரியும்? கரைஞ்சாதானே அவன் யாருன்னு என்னன்னு புரியும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சரு. நான் அதையே வேற இதுல சொல்லிடுறேன். பாம்பாக்கி விஷமுள்ள பாம்பு இது அம்மா, அதுவும் பாசமுள்ள அம்மா, உனக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிற அம்மா, ஆனா முடியாம தவிக்கிற அம்மா. அங்க பாம்பு உன்னை கொத்தி உயிர் எடுக்க வருது. அந்த பாம்பை புரிதலோடு ஹேண்டில் பண்ணும்போது ஒரு 2 நாள் கழித்து பாம்பும் அவனும் ஐக்கியமாகி சந்தோஷமாயிடுறான். இப்ப அதுதானே புரிதல். அப்ப அந்த புரிதல் எங்க இருந்து வந்ததுன்னா, பாம்போடு அவன் கரைந்தான். நான் பாம்போட கரையாமையே இருந்தேன்னா அப்ப பாம்பு எனக்கு ஒத்து வருமா? நான் பாம்போட ஒத்து போக முடியுமா? அப்போ ஒரு 5 அறிவு இல்லை 3 அறிவு தானே, காது கூட கேட்காது. அப்ப 3 அறிவு தான். 3 அறிவு இருக்கிற அந்த பாம்பைய, விஷமுள்ள பாம்பைய, கோபமுள்ள பாம்பைய, நன்றி கெட்ட தள்ள பாம்பைய இங்க விசுவாசம் மாதிரி இருக்கு அம்மாவுக்கு. நான் ஏதாவது பண்ணி வெத்துட்டு வளர்த்துட்டு இனிமேலும் நான் பண்ணணும்னு நினைக்கிற அம்மா. ஸோ இது வந்து புரியல. அவன் பாம்பை புரிந்து கொண்டா, நான் அம்மாவை புரியல. அப்ப இதுக்கு என்ன கரையல அப்படிங்கிறத இன்னொரு வேர்டு. ஒவ்வொரு புரிதலும் உன்னை பிரேமையில் தள்ளினால் அதுக்கு பேர் புரிதல். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, புரிதல் அப்படிங்கிற பேர்ல பிரேமை நிச்சயம். சுவாதி பிரேமைக்கு போயிட்டா, லவ்வுக்கு போனதுனால பிரச்சனை இல்லை, ஹேண்டில் பண்றது இல்லை. இங்க லவ் இருந்ததுனால கரைஞ்சிட்டா. இங்க லவ் இல்ல, அது ஈகோவா மாறி உட்காந்துருக்கு. இந்த புரிதல் ஈகோவா மாறி கல்லு தண்ணியில கரையாம இருக்கு. அது உப்பு கட்டியா இருந்தாலும் கரையும். அப்ப பிரேமைனா என்னன்னா, சூப்பரா புரியும் தாய் தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள். இங்க எரிச்சல் வருது, என்னடா பண்ண விடாம பொழப்பிட்டு எனக்கு தடையாக இருப்பது போல் உன் புரிதல் காட்டுகிறது. பிரேமையில் உள்ள புரிதல் என்ன காட்டும் அப்படின்னா, அவள் எவ்வளவு முடியாமல் இருந்தும் எனக்காக பண்ண வேண்டும், இவ்வளவு பண்ணி உன்னை சுமந்து பெற்று பிஏ எல்லாம் கலக்கி எல்லாம் வாரியும் இப்போதும் உனக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிற அந்த அன்பு புரியும். அதுல குறைக்க முடியாது, ஒரு பூரிப்பு தான் வரும். இங்க குற்றம் காணுது. இங்க என்னன்னா லாஜிக் பார்க்கணும். புரிதல் வந்து லாஜிக் கொண்டு வந்ததுன்னா அது லௌகிகம். புரிதல் பிரேமைக்கு கொண்டு வந்தா அது வந்து ஆன்மீகம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவான், ஞானதேவர் வந்து நாம்தேவை வந்து டூருக்கு கூட்டு போறாரு. பாண்டங்கன்னு அழுதுறான். பாண்டங்கன்னு அழுக உடனே ஞானதேவர் இப்படி பார்ப்பான், ஏன் அழுகிற? என்னை விட்டு நாம்தேவை விட்டுட்டு போறீங்களே என்ன? அப்ப ஞானதேவருக்கு ஒரு சந்தேகம் வரும், லாஜிக்கல் சந்தேகம். பாண்டங்கன் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? பாண்டங்கனோ கடல், இங்க நாம்தேவோ ஒரு அலை. ஒரு அலை எங்கே இழுத்து சென்றாலும் அது கடலை விட்டு பிரியுமா? அப்ப அந்த கடல் எப்படி அழுகலாம்? ஒரு அலை என்னை விட்டு பிரிகிறதே என்று. அப்ப லாஜிக்கலி முட்டாள்தனம். ஆனா பாண்டங்கன்னு அழுதான். அப்ப அவன் பாண்டங்கன்னு சொல்றான், அறிவின் கண் கொண்டு பார்க்காதே,
பிரேமையின் கண் கொண்டார் என் கீழ் என்ன தெரியும். இதைதான் உத்தமன்ட்ட சொல்றான். ராதேசையும் கோபித்தையும் வச்சு அவன் அண்ணன் அழுதுட்டு இருப்பான். அவன் உத்தமன் வந்து திட்டுவான், அறிவில்லை, நீ பரபிரம்மம் எங்கும் நிறைந்தவன், நீ போய் அவங்கள அந்த லூசுங்க ஒன்ன நினைச்சு அழுதுட்டு இருக்கு, நீ அவங்கள நினைச்சு அழுதுட்டு இருக்க, என்ன நீ லவ்லியமா இருக்க. அவன் லாஜிக் எதிர்பார்க்கறான். அதான் கண்ணன் சொல்றான், பிரேமையை போய் பாடுறா அப்படின்ட்டு அனுப்பிவிடுறான். அப்ப என்ன அர்த்தம், புரிதல் வந்து ஈகோல இருந்துச்சுன்னா அது லாஜிக்கை பார்த்துட்டு இருக்கான். நீ பண்ண தப்பு தானே, ஏமா நீதான் உன்னால பண்ண முடியல, இல்ல அப்புறம் ஏன் பண்றேன் தீட்டிட்டு இருக்க, பண்ண முடியலன்ட்டு உட்காரு, புரிஞ்சுக்கிட்டு பண்ணுனா மூடிட்டு பண்ணு, ரெண்டு இல்லாம என்ன ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்க, இது லாஜிக். அது வந்து புரிதல் இல்லை. புரிதல் என்ன கொண்டு வரணும், லவ்வ கொண்டு வரணும், பிரேமையை கொண்டு வரணும். பிரேமையை பார்த்தா கிளீனா தெரியும் அந்த அம்மா எவ்வளவு நம்ம மேல லவ் வச்சிருக்கா. அப்ப அது குற்றமாக மாறாது. அப்ப அவளை நினைத்து ஒரு ப்ரௌடு வரும், ஒரு பூரிப்பு வரும். அப்ப நான் முட்டாள்தனமே அவர்கள் செய்தாலும், நான் ஒரு வயசுல செஞ்ச முட்டாள்தனத்தை தாய் எப்படி பிரேமையோட பார்த்தா, அப்படிதானே நான் பார்க்கணும், பூரிக்கணும். ஸோ இது பிரேமை இருந்தா எல்லாம் வந்துடும். அப்ப அந்த பிரேமை உள்ளே வரும்போது எளிதாக சூப்பராக சொல்யூஷன் கிடைக்கும் இந்த பிரச்சனை. அப்ப தாய் பண்ணணும்னு ஆசைப்படுறா, பிரேமையில இருந்தா என்ன பண்ணுவோம், அம்மா நீ தானே இன்னைக்கு இதை பண்ற, ரொம்ப எளிதாக ஈஸியான காய்கறி எல்லாம் கட் பண்ணாம ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது இல்லை, நான் கூட இந்த தேங்காய் எல்லாம் வச்சிட்டேம்மா, நீ போட்டு இந்த உப்பு காரம் போட்டு எனக்கு சட்னி தூள் பண்ணி கொடுமா அப்படின்ட்டு நீ பண்ணி கொடுமா நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு குறிப்பாயிடும், ஆஹா சூப்பர். அப்ப இன்னைக்கு நீ பண்ற, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு என்னென்ன பண்ணணுமோ இந்த காய்கறிலாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன், நீ உன் கையால உன் டேஸ்ட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு தர்றோம், எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், இது அவங்களுக்கு தெரியாமையே இருக்கணும். இது பிரேம இருந்தா ஈஸியா வந்துடும். இல்லைன்னா இந்த டைம் கொஞ்சம் அர்ஜென்ட், அடுத்து நீ தான் பண்ண போற, நீ அதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கோ, என்னென்ன வேணும் கேளு, நான் எடுத்தாரேன், சிம்பிளா உன்னால முடிஞ்சது பண்ணு, நீ இந்த அளவுக்கு பண்ணதே பெருசு, சூப்பர்மா. பண்ணிட்டு அரை குறையில நிப்பாட்டிட்டாங்கன்னா சூப்பர்மா, உன் வைப்ரேஷன் வேற லெவல்மா, மீதி நான் பண்ணி முடிச்சு தாரம்மா அப்படின்னு சொல்லி அழகா அந்த அம்மா பண்ண வச்சு பண்ணாம வச்சு, இதெல்லாம் பிரேமை இருந்தா நடக்கும். இங்க பிரேமை இல்லாதனால ஒரு எரிச்சல், ஒரு லோடு, ஒரு கோபம். ஏன்னா லாஜிக் திங்கிங், லாஜிக்ல பார்த்தா முட்டாள்தனம் தான், ஆனா நீ பிரேமையில பார்த்தா அது எவ்வளவு பெரிய ஃபீலு, புரியுதா? அப்ப பிரேமையோட தான் புரிதல் எதை கொண்டு வரணும், பிரேமையை கொண்டு வரணும். பிரேமையில் முடியாத எந்த புரிதலுமே அது ஈகோ. அதான் உத்தவனை ஈகோன்னு தான். உத்தவன் ஏன் ஈகோன்னு சொல்லப்பட்டது, அவனுக்கு இல்லாத புரிதலா, பிரேம நிச்சயம் அது ராதைகிட்ட போய் கத்துட்டு வர்றான், அதனால ராதே கிருஷ்ணா அப்படின்னு. சரியா? பிரேமையில் புரிதல் இருக்க வேண்டும், புரிதலில் பிரேமை இருக்க வேண்டும், அதுதான் முழுமை. புரியுதா? நமக்கு என்ன ஆகும்னா பிரேமை வந்துடும், இதில் பார்த்த உடனே புரிதல் ஜீரோ, அப்போ அது முட்டாள்தனம், அது நாம்தேவ் மாதிரி ஆயிடும். இங்க புரிதல் அறிவு ஜாஸ்தி ஆயிடும், சும்மா ராவாவே இருக்கிறது, புரிஞ்சதுனால சட்டையா புரிஞ்சிடுறது, புரிஞ்சுட்டேன். அப்ப அது என்ன, பிரேம நிச்சயம், அது உத்தம மாதிரி காலி. ஸோ அப்போ புரிதல் எதை கொண்டு வரணும், பிரேமையை கொண்டு வரணும். பிரேமை முழுமையாக வந்து விட்டால் பாம்பையே இது கையாளும் போது நம்ம அம்மாவை கையாளுறதுக்கு என்ன பிரச்சனை, எளிதாக கையாளலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். புரிஞ்சதா?